ஹேனா அவளோட வீட்டில் ரெக்கார்டு ஆன் பண்ணுறா. கைஸ், நான் இன்னைக்கு பிளடி மேரியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பிளடி மேரின்னு கூப்பிடுறா. முதல் டைம் கூப்பிடும் போது எதுவுமே நடக்கலை. ரெண்டாவது டைம் கூப்பிடுறா, அந்த கண்ணாடி கொஞ்சமாக ஆடுது. அவளும் பயப்படாமல் மூணாவது டைம் கூப்பிடுறா. அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. உடனே போய் கதவை திறக்கிறா. ஆனால் அந்த கதவு பூட்டி இருக்கு. அவளும் பயந்து போய் அந்த கண்ணாடிக்கிட்டேயே வந்து நிற்கிறா. அப்போதான் அந்த செவத்தில் பிளடி மேரின்னு ரத்தத்தால் எழுத ஆரம்பிக்குது. அவளும் பார்த்து பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கும் போதே அதுவும் மறைஞ்சு போகுது. அப்போதான் அவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அந்த கண்ணாடியில் இருக்கிற முகம் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவளும் அந்த கண்ணாடியை பார்க்குறா. இப்போ எல்லாமே நார்மலாக இருக்கு. அப்போதான் அந்த ரூம்குள்ளே யாரோ வந்த மாதிரி இருக்கு. உடனே கட்டலுக்கு கீழே போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி தான் அந்த உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த கண்ணாடி வழியாக அவளும் பார்க்குறா. உடனே அந்த உருவம் அவளோட கழுத்தை திருப்பி அங்கேயே கொள்ளுது.